அச்சோ என் கையு. ஓ 7 மணி தான் ஆகுதா? எல்லாருக்கும் வணக்கம் மக்களே. உங்களை இன்னொரு எபிசோடுக்கு அன்போடு வரவேற்கிறேன். சீக்கிரமா வேலைக்கு போணுமே, அப்படி இல்லனா லேட் ஆயிடுமே. மிகப்பெரிய பிரச்சனை நடக்கிறதா இப்போ ஒரு தகவல் வந்திருக்கு. அங்க இருக்க காட்டு பகுதியில் இயற்கை வளங்களை தோண்டி எடுத்துக்கிட்டு இருக்காங்களா. அதுல முக்கியமானதுன்னு பார்த்தா ஜின்சிங்னு சொல்றாங்க. அதனால தயவு செஞ்சு அதை எடுக்காதீங்க. இதையும் மீறினா சட்டப்படி நீங்க தண்டிக்கப்படுவீங்க. யாராவது கால் பண்றது, அதுவும் இந்த நேரத்துல? ஹலோ, யாருபா? லாகர்விக், நான் தான். குட் மார்னிங் பாஸ். சொல்லுங்க ஐயா, நீங்க எப்படியா இருக்கீங்க? நான் சொல்றத கேளு. இந்த மாசம் போட்டா எங்க போச்சு? கடவுளே முதலாளி, தயவு செஞ்சு என்னைய வேலையை விட்டு தூக்கிடாதீங்க. என்னைய நம்பி 4 பொண்டாட்டிகளும் 4 பிள்ளைகளும் இருக்காங்க ஐயா. இல்ல நான் சம்பாதிச்சாதான் பத்தவங்களை காப்பாற்ற முடியும் ஐயா. அதனால தயவு செஞ்சு இந்த மாதிரி எல்லாம் பண்ணிடாதீங்க. வாயை மூடு. உனக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் டைம். என்னது டைம் கொடுக்குறீங்களா? ஆமா, அதேதான். இன்னும் 2 மாசத்துக்கு நீ எந்த மரத்தையும் வெட்ட வேண்டியதே இல்ல. நிஜமாவா? அடடா முதலாளி. கேக்குறியா இல்லையா? கேக்குறேன் ஐயா, கேட்டுக்கிட்டு தான் இருக்க. சொல்லுங்க ஐயா. ஆனா ஒரு கண்டிஷன் இருக்கு. சொல்லுங்க. நேச்சுரல் ரிசர்வ்ல இருந்து எனக்காக ஜின்சிங் எடுத்து கொடுக்கணும். என்னது, என்ன செய்யணும்? ஆனா அது சட்டத்துக்கு புறமானதாச்சே. மரம் வெட்டுறது மட்டும் கரெக்டான விஷயமா? எந்த ஒரு வேலை சொன்னாலும் இது முடியாது அது முடியாது நோட்ட சொல்லி. சரிங்க ஐயா சொல்லிட்டீங்கல்ல, நான் பாத்துக்கிறேன், விடுங்க. நீங்க பொறுத்திருந்து பாருங்க. டேய் அண்ணா, அந்த தேனை கூட்ட குடுடா, எனக்கு பசிக்குதுடா. அப்படியா? அப்படின்னா என்ன விரட்டி வந்து புடிடா தம்பி. வேகமா வாடா. இப்படி விரட்டியாவது உன் வெயிட் குறைதாலும் பார்க்கலாம். டேய் அண்ணா, வாடா தம்பி. இந்தா. அடேங்கப்பா, எவ்வளவு வெயிட்டா இருக்குடா. இது என்னதுடா? நீயா? என்ன உனக்கு கண்ணு தெரியாதா? குண்டு பயல பார்த்து வர மாட்டியா நீ? டேக்ஸ் இங்கெல்லாம் குழியா இருக்கே, அதெல்லாம் என்னதுப்பா? இது எல்லாமே அந்த விக்கோட வேலை தான்ப்பா. அநேகமா அவன் என்னுடைய கேரக்டரை திருட பாக்குறான்னு நினைக்கிறேன். நீங்க இங்கே இருங்க, நான் போய் அதை ஒளிச்சு வச்சுட்டு வந்துடுறேன். அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? நாம இத பத்தி தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னு தம்பி. எத்தேனு நான் எடுத்துட்டேன். அடடா, இங்க இருக்கா? டேய் அண்ணா, இந்த லாகர்விக் ஏன் எல்லா இடத்துலயும் குழி நோண்டுறோம்? என்னத்தை தேடிட்டு இருக்கோம்? எனக்கு எப்பறம் தெரியும்? அது என்னவா வேணாலும் இருக்கட்டும், நம்ம லேண்ட் அவன் அழிச்சுக்கிட்டு இருக்கான். இதை நாம தடுத்தே ஆகணும். ஐயா சூப்பரு. யாராவது? லாகர்விக், லாகர்விக் சோதரிச்சு கிட்ட வராதடா, ஏன் திமிர் பிடிச்ச கரடி. அடே அது எடுத்துடா. நீ சொல்றத கேட்கவே மாட்டேல்ல. நாம இங்க பண்ற வேலையை இங்க கண்டுபிடிக்க கூடாது. சரி ரைட், விடுங்க. நாம கிளம்புறோம். என்ன உடனே ஓடி போயிட்டான்? வழக்கமா இப்படி பண்ண மாட்டானே. டேய், அது ஜின்சிங் தானடா? அதான பார்த்தேன். விக்கு வேலை பார்க்கறது இதுக்குதான். ஆனா அது அழிஞ்சுக்கிட்டு இருக்க தாவரம்னு கேள்விப்பட்டேன். அதனால அவனை நம்ம தடுத்தே ஆகணும். ஏதோ ஒரு மார்க் வச்ச மாதிரி இருக்கு. அதேதான்டா. ஜென்சிங் இங்கிட்டு இருக்கியா நீ? நான் தான் முள்ளங்கி எடுத்து எல்லா இடத்துலயும் வச்சுட்டு வந்திருக்கேன். பெரிய புத்திசாலிடா. என்னடா இது? என்னடா நடக்குது இங்க? பக்கம் பார்த்து சாப்பிடணும் போல இருக்கு. ஓஹோ, எனக்கு இன்னைக்கு ரொம்ப லக்கியான நாள். அப்படி போடு. இங்க என்ன நடக்குதுப்பா? என்னைய விட்டுடு. நீ 1ஆம் நம்பர் கோமாளிடா. அதனாலதான் நாங்க எல்லாத்தையும் மாத்தி வச்சுட்டோம். அது ஜென்சிங் இல்ல, அது முள்ளங்கி. ஐயோ, இங்க இருந்து போகலாம். என்ன? ஓகே, இப்பதான் புரியுது. அப்பா அவன் அவ்வளவு சீக்கிரம் விட்டு கொடுக்க மாட்டான். எதுக்குடா நம்ம ஜின்சிங்க்கு பதிலா முள்ளங்கி எடுத்து இதுக்குள்ள வச்சோம்? தம்பி, நீ கலக்கறடா தம்பி. டேய் அண்ணா, நான் எப்பவுமே கலக்கிட்டு தான்டா இருப்பேன்.
அப்பாடா அற்புதம் ஐயா. அந்த லாகர் வீக் நம்ம வச்ச பொரிய தாண்டி எஸ்கேப் ஆயிட்டான். அவனை விடக்கூடாதுடா. ஆமா அதுவும் சரிதான். ஆனா தம்பி நாம இந்த ஜென்சிங்கை எங்கேயாவது மறைச்சு வைக்க வேண்டாமாடா? இந்த இடத்துல வைக்கலாமா? எனக்கு ரொம்ப பசிக்குது. அது யாரு? நம்ம பப்ளும் டபுளும் ஆச்சே. இங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அவ்வளவு தாண்டா. இப்ப யாரு கண்டுபிடிப்பா? டேய் தம்பி வந்த வேலை முடிஞ்சுதுடா. முள்ளங்கியா? இப்பதான் நமக்கு தேவையானதெல்லாம் கண்ணுக்கு முன்னாடி நிக்குது. இது எனக்கு தான். அந்த திமிரு பிடிச்ச கரடிங்க 2 பேரையும் அவங்க என்னை ஏமாத்துறதை என்னால நம்பவே முடியல. இது மட்டும் இந்த முதலாளிக்கு தெரிஞ்சுனா நம்மள வேலையை விட்டு தூக்கிடுவானே. அடுத்த வாட்டி அதுங்களை என்ன பண்றன்னு மட்டும் பாருங்கடா. இப்போ எப்படா என்னை ஏமாத்துவீங்க? ஜென்சிங் எடுக்கணும்னு மட்டும் நினைக்காத. அது இந்த காட்டுக்கு தாண்டா சொந்தம். தம்பி ஜென்சிங்க பாத்துக்கடா. இதுக்கப்புறமா உன்னோட அண்ணன் கிடைக்கவே மாட்டான்டா. இருடா டேய். நான் உன்னை காப்பாத்துறேன். இரு கொஞ்சம் இரு. எதுக்காக ஜின்சிங்க பாதுகாக்க சொன்னான்? அது அவன் கிட்ட கொடுத்துட்டா நம்ம அண்ணனை லாகர்விக்கு விட்டுருவான்ல. என்ன இதை பத்தி யோசிக்கும் போது மண்டை குழம்புது. ஜின்சிங் அதுக்கு நிலம் இருந்தா வளர்ந்துரும். எனக்கு ஒரு அண்ணன் தானே இருக்கும். அண்ணா வரேன். அண்ணா இங்க வச்சத காணுமே. இப்ப அண்ணனை எப்படி காப்பாத்துறது? இல்ல 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 அண்ணா. அதேதான். வேண்டாம் கிச்சு கிச்சு மூட்டாத. தயவு செஞ்சு நிறுத்து. என்னால இதுக்கு மேல முடியாது. தம்பி மட்டும் எனக்கு அதை கொண்டு வரலன்னு வச்சுக்க. அதுக்கப்புறமா லாகர் வீக் உனக்கு தேவையானதை நான் கொண்டு வந்துட்டேன்டா. இந்த இதை வந்து எடுத்துக்க. அடே கரடி அதை குடுறா என்கிட்ட. போய் எடுத்துக்க. ஏன் ஜின்சிங்கு? இதான் நமக்கு நல்ல வாய்ப்பு. டே அண்ணா உனக்கு எதுவும் இல்லைல்ல? என்னது திரும்பவுமா? கரடிகளா உங்களை? அடே கரடி! வட தம்பி வேகமா வா. இப்ப பாருங்கடா. ஐயா ஜாலி. லாகர் வீக். எவ்வளவு தைரியம் அவளுக்கு? ஒழுங்கு மரியாதை அந்த ஜின்சிங்க எனக்கு கொடு. சொல்றாங்க தம்பி இந்த இடத்துல என்ன நடக்குது? இங்க போறடா. ஜின்சிங் புதைச்ச இடத்துக்கு போறோம்னா அங்க போய் பார்த்தா அதை காணும். அதை எடுக்கிறதுக்கு இங்க ஒருத்தன் தானே இருக்கான். கொடுத்துடுறோம். ஜின்சிங்க ஏப்பா இதையாவா தேடிட்டு இருக்கீங்க? அம்மா எதுக்காக இதை ஒளிச்சு வச்சீங்க? அதுவும் பார்க்கறதுக்கு முள்ளங்கி மாதிரியே இருக்கு. எதுக்காகப்பா ஒளிச்சு வச்சீங்க? சரி இந்தாங்க. கொஞ்சம் விட்டு முள்ளங்கி எடுத்து சாப்பிட்டுருப்பேன். நல்ல வேலை சாப்பிட்டுருப்பேன். இருந்தாலும் முள்ளங்கி டேஸ்ட் வருமா? அச்சோ சூப்பை வச்சுட்டு வந்துட்டேனே. அப்பனா இது நமக்கு கிடைச்சிருச்சு. இப்ப இதை விதைக்க ஒரு நல்ல இடத்த நம்ம பார்க்கணும்டா. இது ரொம்ப மதிப்பு உள்ளது இல்ல? சரியா சொன்னடா.